மனமயக்கம். விந்திய மலைக்காட்டுல ஒரு மாமுனிவர் இருந்தாரு. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு மக்கள் அவரை தரிசிச்சு தங்களோட கஷ்டங்களை சொல்லி அதிலிருந்து விடுபட அவர் சொல்ற அறிவுரைகளை கேட்டுட்டு போனாங்க. தினமும் பலர் தங்களோட கஷ்டங்களை கூற கேட்டு அந்த முனிவர் மனசுல பலவித சந்தேகங்கள் எழுந்தது. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் உலக அனுபவத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இருப்பதா தெரியலையே. உலகுல தர்மம் தலை தூக்க முடியாம அதர்மத்தோட கை ஓங்குதே. கடவுள், சொர்க்கம், நரகம்ங்கிறதெல்லாம் வெறும் கற்பனை தானா, பொய்யா? இதோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு மன நிம்மதின்னு நினைச்சு பல இடங்களை பார்த்துட்டு வர கிளம்பினாரு. வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச அவர் தன்னோட கமண்டலத்தையும் கைத்தடியையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. வழியில 12 வயது சிறுவன் அவரை பார்த்து சிரிச்சான். முனிவர் அவனோட பேசி அவனும் பல இடங்களை பார்க்க கிளம்பியவன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சேர்த்துக்கிட்டு வழி நடந்தாரு. 2 பேரும் ஒரு ஊரோட எல்லையை அடைஞ்சாங்க. அங்க சிலர் அவங்கள வரவேற்று ஊரோட நடுவுல உள்ள ஒரு பெரிய மாளிகைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த வீட்டு எஜமானன் அவங்களுக்கு நல்ல விருந்த கொடுத்தான். சிறுவனை பார்த்து மகிழ்ந்து போய் எஜமானன் அவனுக்கு தங்க கிண்ணத்துல பாயாசம் விட்டு குடிக்க கொடுத்தான். தனக்கு பரிசா கிடைச்ச அந்த கிண்ணத்தை அந்த பணக்காரன் தன்னோட உயிரினும் மேல நினைச்சான். அன்னைக்கு இரவு முனிவரும் சிறுவனும் அந்த மாளிகையில தங்கினாங்க. மறுநாள் அவங்க வீட்டு எஜமானன் கிட்ட விடை பெற்றுக்கிட்டு கிளம்பினாங்க. அவங்க போனதும் அந்த மாளிகையே அமளிப்பட்டது. அந்த எஜமானருக்கு பிரியமான தங்க கிண்ணத்தை காணலையா. கிண்ணத்தை எடுத்தவன் முனிவரோட வந்த சிறுவன் தான். அந்த சிறுவன் எடுத்து மறைச்சு வச்சிருந்தத முனிவரும் பார்த்தாரு. அது அவருக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தது. ஆனா அவன்கிட்ட ஏன் இப்படி செஞ்சேன்னு எல்லோரும் முன்னாடியும் கேட்க அவரு விரும்பல. முனிவரும் சிறுவனும் போய்கிட்டே இருக்கப்போ திடீர்னு பலத்த மழை பெஞ்சுது. அவங்க எங்கேயாவது ஒதுங்க இடம் கிடைக்குமான்னு பாக்குறப்போ கொஞ்ச தூரத்துல மினுக் மினுக்குன்னு சிறிய ஒளி தெரிஞ்சோன அவங்க அது வந்த இடத்தை அடைஞ்சாங்க. அது ஒரு சிறிய வீடு. அவங்க அதோட கதவை தட்டி, ஐயா, நாங்க வழிப்போக்கர்கள், மழையில அகப்பட்டுக்கிட்டோம். இன்னைக்கு இரவு இங்க தங்க இடம் கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம் உண்டுன்னு சத்தமா சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டு வேலைக்காரன் முனகிக்கிட்டே கதவை திறந்து அவங்கள அழைச்சிட்டு போய் தன்னோட எஜமானன் கிட்ட விட்டான். அந்த வீட்டுக்காரனும், என்ன இது, பாதி ராத்திரியில யாரையோ கொண்டு வந்து புண்ணியம்னு உளறியேன்னு கத்தினான். அவ மகா கஞ்சன். முடிவுல அவன், சரி சரி, அவங்கள இருக்க விடு, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடு. எங்கே இருக்க போகுது, பாத்திரத்துல பருக்கைகள் தான் ஒட்டி மிஞ்சி இருக்கும், ஆனா ஜாக்கிரத, அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருன்னு சொன்னான். சிறுவன் பாத்திரங்கள்ல ஒட்டி இருந்த பருக்கைகளை எல்லாம் சேகரித்து எடுத்து அதுல பாதிய முனிவருக்கு கொடுத்துட்டு மீதி பாதிய தானும் சாப்பிட்டான். கொஞ்ச நேரத்துல மழை நின்னுது. வேலைக்காரன் வெளியே போக சொல்றதுக்கு முன்னாடி தாமே போயிடலான்னு நினைச்சு அவங்க எழுந்து வந்தாங்க. வீட்டு வாசல கடக்கிறதுக்கு முன்னாடி சிறுவன் அங்க நின்ன வேலைக்காரன் கிட்ட தான் எடுத்து வச்சிருந்த தங்க கிண்ணத்தை கொடுத்து, அப்பனே, அகாலத்திலையும் நீ உன்னோட எஜமானன் கிட்ட சொல்லி எங்களுக்கு இடம் கொடுத்த. இங்க கிடைச்ச உணவும் எங்களோட பசிய தணிச்சுது. உங்களை போல ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறதுனாலதான் உலகம் நிலைச்சிருக்கு. உங்க உதவிக்கு ஏழை எளிய பிறப்பு எடுத்து நன்றி செலுத்தினாலும் அந்த கடன் தீராது. என்னால முடிஞ்சது இதுதான். இத நீயும் உன்னோட எஜமானனும் வச்சுக்குங்கன்னு சொன்னான். சிறுவனோட இந்த செயல் ரொம்ப விசித்திரமா முனிவருக்கு பட்டது. அவருக்கு கோபம் வந்தது. சிறுவனை கண்டிக்க நினைச்சாலும் அப்ப அவர் எதுவும் சொல்லாம தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டாரு. அப்போ சிறுவன், ஐயனே, என்னோட செயல்கள் உங்களை குழப்புதா? இது நான் ஆடுற நாடகம். உங்க சந்தேகங்களை தீக்கதான் நான் வந்தேன். முதல்ல நமக்கு நல்ல விருந்து கொடுத்த பணக்காரன் புகழ் பெற டம்பமா வாழ்றவன். அவன் கடல்ல மூழ்கி தத்தளிக்கிறான். அவன்கிட்ட இருந்த ஒரே விலையுயர்ந்த பொருள் தங்க கிண்ணம்தான். அதை இழந்ததுனால அவன் இனி திருந்திடுவான். படாடோப வாழ்க்கை வாழாம சிக்கனமா வாழ்வான். இதனால அவன் குடும்பத்தை காப்பாத்திட்டேன்னு சொன்னான். அப்போ முனிவர், அது சரி,
அந்த கிண்ணத்தை மகா கஞ்சனுக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்டாரு. சிறுவனும், அந்த கஞ்சன் யாருக்குமே எதையும் கொடுத்து பழக்கப்பட்டவன் இல்ல. பணத்தை வாங்கி பூட்டி வைக்கதான் தெரியும். நான் கொடுத்த தங்க கிண்ணம் அவனோட மனச மாத்தி இருக்கு. ஒரு சில பருக்கைகள் கொடுத்தா ஒரு தங்க கிண்ணமே கிடைச்சதுன்னா மற்ற பொருள்கள் கொடுத்தா இன்னும் என்னென்ன கிடைக்குமோன்னு நினைக்கிறான். இனி அவனுக்கு பிறருக்கு கொடுக்கிற பழக்கம் வந்துடும். அவனோட பணத்தால மத்தவங்க நன்மை அடைவாங்கன்னு சொன்னான். முனிவரும் எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் தீர்ந்துட்டுன்னு சொல்லி அந்த சிறுவனை பார்த்தாரு. அப்போ அவன் நின்ன இடத்துல ஒளி வீசுனது. ஒரு விமானம் ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்தது. சிறுவன் அதுல அமர்ந்து மாயமா மறைஞ்சு போனான். முனிவர் நிறை மனதோட மறுபடி விந்தைய மலை காட்டுக்கே திரும்பி போனாரு.